ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நவஸ்லீப் பைனரியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரேடிங் பைனரி ஆப்ஷன் ட்ரேடிங் இருக்கு இல்லையா, அதோட டாப் டு பாட்டம் எல்லாமே இனிமேல் என்னோடய யூடியூப் சேனல்ஸில் அப்லோட் பண்ண போகிறேன். என்னோடய 5 years எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் வச்சு நான் என்னோடய ட்ரேடிங் ஜேர்னியை உங்களுக்கு கிளாஸஸாக ரெடி பண்ணியிருக்கேன். இது எல்லாமே கண்டினியூவாக 1 by 1 நான் யூடியூப் சேனல்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இதை நீங்கள் பார்க்கணும், பிகினர்ஸ் ப்ளஸ் ட்ரேடிங்கில் ரொம்ப லாஸ் ஆகிட்டுருக்கு, ட்ரேடிங் நாலேஜ் வேணும் அப்படின்னா இந்த கிளாஸை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைனரி ட்ரேடிங். பைனரி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரேடிங்னா என்ன, ட்ரேடிங்கில் இருக்குது. பையர்னால் என்ன, செல்லர்னால் என்ன, கேண்டில்ஸ்னால் என்ன, ஃபஸ்ட்டு அதை பார்த்துருவோம். ட்ரேடிங் மீன்ஸ் ஒரு பொருளை வாங்கி விற்க போகிறோம். அந்த பொருள் நம்ம கையில் பார்க்க போகிறதும் இல்லை, கண்ணால் பார்க்க போகிறதும் இல்லை, தொட போகிறதும் கிடையாது. அந்த பொருளை நம்ம வாங்கி விற்க போகிறோம். தட் இஸ் த ட்ரேடிங். ஓகேங்களா? இதில் பையர்னா யார், செல்லர்னா யார், இதுவுமே வரப்போகிற ஸ்டாட்டிக்ஸில் உங்களுக்கு தெரியும். ட்ரேடிங்கை கேம்லிங்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அதாவது பைனரி ட்ரேடிங் கேம்லிங்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையாக நிறைய பேர் கேட்குறாங்க. ட்ரேடிங்கை ட்ரேடிங்காக பார்க்கணும். ஒரு நாளைக்குடியான ப்ராஃபிட் எனக்கு இவ்வளோன்னு போதும், என்னோடய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எனக்கு இத்தனை பர்சன்டேஜ் என்னோடய ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிசைட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் எக்ஸிட் ஆகிடணும். இல்லை எனக்கு ப்ராஃபிட் ஆகிட்டே இருக்குது, நான் என்ன ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தால் அது பேர் கேம்லிங். அந்த கேம்லிங் பண்ணால் கரெக்டான ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராக இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஒரு நாள் ப்ராஃபிட் வரும், அடுத்த நாள் கண்டிப்பாக ஒரு பெரிய லாஸஸ் வரும். அந்த லாஸஸை அக்செப்ட் பண்ண முடியாத நிலைமையில இருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறது கிடையாது. நம்ம நவஸ்லீப் பைனரியில் நம்ம ட்ரேடிங் மாதிரி பார்க்க போகிறோம். இதுக்கு இது கேம்லிங்கிற வார்த்தை இனிமேல் இங்கே ட்ரேடிங்கில் நம்மளுடைய சேனல்ஸில் வராது. உங்களுக்கு ட்ரேடிங்கில் பணம் இப்போ பார்த்திங்கன்னா அமௌண்ட் இப்போ நான் $100 டெபாசிட் பண்ணுறேன். $100 டெபாசிட் பண்ணிவிட்டு அது எனக்கு இன்றைக்கி இந்த வீக்கோட ப்ராஃபிட் எனக்கு $20 ப்ராஃபிட் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்லை நான் $100 டெபாசிட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு மினிமம் ஒரு $400 $500 ஒன் வீக்கில் நான் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப ரிஸ்க், ஹெவி ரிஸ்க் சொல்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் கேம்லிங். இன்றைக்கி ட்ரேடிங் ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக பார்த்து உங்களோட சேலரி எவ்வளவோ அது குவார்ட்டர் ஆஃப் பீரியடில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்களோ அந்த அமௌண்ட் இந்த ட்ரேடிங்கில் சம்பாதிக்க பாருங்கள். நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக ஆனதுக்கப்புறம் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கம்மியாக ட்ரேட் வச்சு அதிகமாக சம்பாதிக்க ட்ரேட் சரி பண்ணுங்க. அதுக்கு நம்ம லேர்ன் பண்ணணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல ட்ரேடராக இருக்க முடியும். ஓகேங்களா? எத்தனையோ சேனல்ஸில் நம்ம ட்ரேடிங் வீடியோஸ் நிறைய பார்த்துருப்போம், நிறைய ஹிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். ஆனால் எதுவுமே பார்க்குறத தவிர எதுவுமே நோட் பண்ணியிருக்க மாட்டோம். இனி வரப்போகிற ட்ரேடிங் எல்லா கிளாஸஸுமே நோட் பண்ணுங்கள். ஒரு நோட் பென் எடுத்து கன்ஃபார்ம் நோட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கூட அதை கிளியர் பண்ண முடியும். உங்களாலே நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியுமே தவிர வேறு யாரோ உங்களுக்கு உட்காந்து சொல்லிக் கொடுத்தாலும் புரியாது. நீங்கள் எந்த அளவுக்கு எழுதி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? அதனால் ட்ரேடிங்கை பற்றி எங்கே தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு பென்னு நோட் எடுத்து எழுதி எடுத்துக்கோங்க. நம்ம மொபைல் கேரி பண்ணுறதோட ஒரு சின்ன ஒரு டைரியும் ஒரு பென்னும் கேரி பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அதை கேரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம ட்ரேடிங்கில் பைனரி ட்ரேடிங் பண்ண போகிறோம். பைனரி ட்ரேடிங்னா என்ன அப்படின்னா, ட்ரேடிங்கில் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ட்ரேடிங் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்னு ட்ரேட் பண்ணுறாங்க, ஃபாரெக்ஸ்னு பண்ணுறாங்க, ஃபாரெக்ஸில் கிரிப்டோன்னு பண்ணுறாங்க. இப்போ நம்ம பண்ண போகிறது என்னென்னா பைனரி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறோம். ஓகே, இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நிறைய ஷேர்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே பண்ணுறாங்க. இதுவே அவுட் சைட் பார்த்திங்க அப்படின்னா அதர் கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸ்னு ஒரு மார்க்கெட் பண்ணுறாங்க. ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பர் டேக்கு ட்ரில்லியன் கணக்கில் டிரான்சாக்ஷன் ஆகிட்டுருக்கு மார்க்கெட் தான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு. அதில் கிரிப்டோ இருக்குது, பிட்காயின்ஸ் இருக்குது, கோல்டு இருக்குது, நிறைய இருக்குது, ஸ்க்ரூட் ஆயில்ஸ், இது மாதிரி நிறைய இருக்குது. இதில் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தான் ஒரு வேர்ல்டுலேயே பெரிய மார்க்கெட். ட்ரேட் மார்க்கெட் தான் ஃபாரெக்ஸ் தான். நம்ம பண்ண போகிறது பைனரி ஆப்ஷன். ஃபாரெக்ஸ் ரிலேட்டட் தான் பைனரி ஆப்ஷன் ட்ரேடிங்கும். இதில் ஓடிசின்னு ஒரு மார்க்கெட், பைனரி ஆப்ஷனில் ஓடிசின்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. அதனால இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஒரு மார்க்கெட்டில் அந்த ஒரு சார்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபாரெக்ஸ் பைனரி மார்க்கெட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்க சார்ட்டை ஒரு புரோக்கர் தன்னோட பர்ச்சேஸ் பண்ணி அது தன்னோட ஓன் ஆப்பில் ரன் பண்ணுவார். அதுதான் உங்களுக்கு பைனரி ஆப்ஷன். ஓகேங்களா? ஃபாரெக்ஸில் கிடக்கிற கரன்சி பேரும் பைனரியில் கிடக்கிற கரன்சி பேரும் சேமாக தான் இருக்கும், ஓடிசி மார்க்கெட்டை தவிர. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா
உங்களுக்கு வந்து குவாட்டெக்ஸில் பண்ண போகிறோம். இப்போ பைனரி ஆப்ஷன் வந்து குவாட்டெக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்பில் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் வந்து ஒரு 5 to 7 இயர்ஸாக வந்து நான் ட்ரேட் பண்ணுறேன். எனக்கு வந்து ப்ராஃபிட்டும் சரி லாஸும் சரி இது வந்து என்ன ஒரு ஹை அப் அண்ட் டவுன் பொசிஷனில் தான் இருக்கும். பட் இதில் என்ன அப்படின்னா நம்ம டெபாசிட் பண்ணுறது வித்ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. கஸ்டமர் சப்போர்ட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால நான் பைனரி ஆப்ஷன் வந்து குவாட்டெக்ஸில் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு குவாட்டெக்ஸில் லிங்க் இல்லை, இந்த வரைக்கும் நாங்கள் ஓப்பன் பண்ணல அப்படின்னா என்னோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு எனக்கு ஐடி சென்ட் பண்ணுங்கள். நான் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி சொன்னதுக்கப்புறம் நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு என்னோடய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரீயாக விஐபி சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் குவாட்டெக்ஸ் ஆப். உங்களுக்கு நிறைய இது இருக்கும். ஸோ நிறைய ரூல்ஸ் கேட்பாங்க. இதில் வந்து நம்மளோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே கேட்டு அதை ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரேடிங் பேஜ் வந்து இதுவாக தான் இருக்கும். ஓகேங்களா? இது பார்த்திங்க அப்படின்னா மெயின் ஒன்று. இதில் என்ன இருக்கும்? ஸோ நம்ம பண்ண ட்ரேட் சேட் இருக்கு இல்லையா, அது வரும். தென் சப்போர்ட் டீம், நம்மளோட நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் நம்ம என்னென்ன ஐடி ப்ரூஃப் கொடுத்துருக்கோமோ அந்த ஐடி ப்ரூஃப் டீட்டெயில்ஸ், நம்ம காண்டாக்ட்ஸ், இது எல்லாமே அதில் வரும். மெயில் ஐடி எல்லாமே வரும். ஸோ டோர்னமெண்ட்ஸ், இந்த குவாட்டெக்ஸில் வந்து டோர்னமெண்ட்ஸ் நடத்துவாங்க. ஸோ அந்த டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே இதில் வரும். இது வந்து எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே இருக்குது நமக்கு. ஸோ நம்ம என்ன வந்து ஆப்பில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அது எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட்டிங். இதில் வந்து உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும் அப்படின்னாலும் அதில் சப்போர்ட்டில் இருக்கும். நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும். விட்ராவலுக்கும் சரி டெபாசிட்க்கும் சரி. இது அக்கௌண்ட் நம்ம முன்னாடி காமிச்சது தான். உங்களோட அக்கௌண்ட் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அது எல்லாமே இதில் நம்ம ஐடி ப்ரூஃப் கொடுத்துருக்கோம்ல, அது எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வரும். டோர்னமெண்ட்ஸ் இது ஃபுல்லாகவே அதுதான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது தெரியுமா? இந்த ப்ளஸ் ஐக்கான் எதுக்குன்னா கரன்சி பேர்ஸ். ஸோ கரன்சி பேர்ஸ் யூரோ, யூஎஸ்டி, ஸோ இது எல்லாமே வந்து கரன்சி பேர்ஸ். இதை தான் நம்ம மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, இதை எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு பிகினர்ஸ் ட்ரேடிங் பற்றி எதுவுமே தெரியாதவங்க நான் இப்போ தான் ஆப் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது டெமோ அக்கௌண்ட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி இதெல்லாம் என்னென்ன ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி பாருங்கள். டெமோ அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி எடுத்தவொடனே எதுக்குமே டெபாசிட் பண்ணாதீங்க. நீங்கள் ட்ரேடிங் லேர்ன் பண்ண போகிறேன், நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், என்னோடய ப்ராக்டிஸ் செக்ஷனில் மட்டும் மினிமம் அமௌண்ட் உங்களால் எவ்வளோ முடியுமோ, அதாவது உங்கள் டெய்லி சேலரி, உங்களுக்கு மந்த்லி சேலரியா டெய்லி சேலரி நிறைய பேர் இருக்காங்களே, ஸோ அதிலேருந்து ஒரு போர்ஷன் அதாவது இப்போ 20,000 சேலரி வாங்கினீங்கன்னா அதில் ஒரு 2,000 rupees மட்டும் எடுத்து, நான் எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், அதை டெபாசிட் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணுங்கள். மினிமம் ஒரு ட்ரேடுக்கு $1 வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எமோஷனல் இருக்கும். ஸோ நம்மளோட ஓன் மணியை போட்டு ட்ரேட் பண்ணும்போது தான் எமோஷ்னல்னு சொல்லி ஒன்று வரும். ஸோ அதை இருக்கும்போது தான் கொஞ்சம் பயம் இருக்கும். ஓகேங்களா? டெமோ அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணோம்னா ஒன்றுமே ட்ரேடிங் பற்றி எதுவுமே ஒரு பயம் எதுவுமே இருக்காது, ஒரு எமோஷ்னலே இருக்காது உங்களுக்கு. அதனால டெமோ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணி லேர்ன் பண்ணும்போது ப்ராக்டிஸ் செக்ஷனில் எப்போயுமே ரியல் அமௌண்ட்டில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட மார்க்கெட்டோட கரன்சி பேர். இது ஓடிசி அப்படின்றது இந்த மார்க்கெட் தான் நான் சொன்னேன் இல்லையா. உங்களுக்கு வந்து ஓடிசி மார்க்கெட் வந்து ஃபாரெக்ஸ்க்கும் உங்களுக்கு ரியல் மார்க்கெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இந்த ஓடிசி மார்க்கெட் தான். இது வந்து இதில் தான் வந்து நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணுறது. பிகினர்ஸ் எல்லாமே ட்ரேடிங் புதுசாக டக்குன்னு ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி இதை வந்து இதில் அமௌண்ட் இந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணுறது. இது என்னென்னா ஓவர் த கவுண்டர்னு சொல்லுவாங்க. ஓவர் த கவுண்டர் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, இல்லீகல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ரியல் மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த புரோக்கர் வந்து இந்த கேண்டிலை வந்து மேனிப்புலேஷன் பண்ணுவாங்க. மேனிப்புலேஷன் பண்ணும்போது நிறைய இடத்துல நம்ம பையிங் ஆர்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்மள மாதிரி நாங்கள் ஒரு ட்ரேடர்னால் என்ன மாதிரி ஒரு 1000 ட்ரேடரோ லட்சக்கணக்கான ட்ரேடரோ பை ஆர்டர் கொடுப்பாங்க. பை ஆர்டர் கொடுக்கும்போது கேண்டில் என்ன போகணும், மேலே போகும். ஸோ மேலே போகும்போது அவருக்கு தேவை அந்த டைமில் மேனிப்புலேட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அந்த கேண்டிலை செல்லர் கேண்டிலாகவும் மாற்றுவாங்க. இதுதான் ஓடிசி மார்க்கெட். ஓகேங்களா? இதுவே ரியல் மார்க்கெட் அப்படின்னா இங்கே இருக்க பாருங்கள், ஹீரோ ஜேபிஒய்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மார்க்கெட் ஹீரோவும் ஜப்பானும். ஸோ இந்த மார்க்கெட்டில் ட்ரேட் போது பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மி தான். இதில் 90% அப்படின்னா இதிலலாம் 93% கொடுப்பாங்க. இதில் இன்னும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 45. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரியல் மார்க்கெட். ரியல் மார்க்கெட்டில் பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கும். ப்ராஃபிட் அதே அளவு தான் ப்ராஃபிட் இருக்கும். இதுவே ஓடிசி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அதிகம், அதே மாதிரி ரிவார்ட்ஸும் அதிகம். ரிஸ்க் எடுத்து ரிவார்டு எப்போ எடுக்கலாம் அப்படின்னா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ட்ரேடராக ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓடிசி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுங்கள். அது வரைக்கும்
இதில் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, இந்த ஓடிசி மார்க்கெட்டை தொடாதீங்க. ஓகேங்களா? இதுதான் கரன்சி பேர்ஸ். ஸோ இதில் கேண்டில்னால் என்ன எதுவுமே நமக்கு தெரியாது. க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே எல்லாத்துக்கும் மினிமம் தெரிஞ்சிருக்கும். க்ரீன் கேண்டில்ஸ் எல்லாமே பையர் கேண்டில்ஸ், உங்களுக்கு ரெட் கேண்டில்ஸ் எல்லாமே செல்லர் கேண்டில்ஸில் வரும். இது எல்லாமே நம்ம என்னென்ன கரன்சி பேர்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கரன்சி பேர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடம். ஸோ என்னது இது? கிளிக் பண்ணி இந்த பென்சில் மாதிரி ஐக்கான் இருக்குல்ல, இந்த ட்ராயிங் ஸ்கூப், இது எல்லாமே லைன்ஸ். ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து கர்வ் இருக்குது, கிராஸ் லைன் இருக்கும், உங்களுக்கு என்ன சொல்கிறது ஹரிசாண்டல் இருக்கும், ஃபிபினாச்சி லைன்ஸ் இருக்கும், ட்ரெண்ட் லைன்ஸ் இருக்கும், ட்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாமே யூஸ் பண்ண நம்ம ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியுமானா 99% கண்டிப்பாக முடியாது. இது எல்லாமே அந்த புரோக்கர் அவனுக்கு தேவையானது தான் ரெடி பண்ணியிருக்கான். நீங்களும் நானும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறது கிடையாது. இதை வந்து ஒரு சப்போர்ட் தானே தவிர இதை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியுமானா கிடையவே கிடையாது. இதில் நம்ம அதிகமாக என்ன யூஸ் பண்ணுவோன்னா இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்கு இல்லையா, இந்த ஹரிசாண்டல் லைன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுவோம். வேறு எதுவுமே இதில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதனால இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இது டைம், எத்தனை நிமிஷம் பண்ண போகிறோம், இதுக்கு வந்து டைமிங் இருக்குது. பைனரி ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ண போகிறது இந்த நெவர்ஸ்லீப் பைனரியில் ஒன்லி 1 minute யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 1 minute கேண்டில் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் 1 நிமிஷம் இது மாற்றவே போகிறது கிடையாது, அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன், இது என்ன அப்படின்னா இந்த கேண்டில் ஸ்டிக் போட்டிருக்கு இல்லையா, இந்த கேண்டில்ஸை வந்து நம்ம ரெட் கேண்டில், க்ரீன் கேண்டில், பையர் கேண்டில், செல்லர் கேண்டில் சொல்கிறோம். இதை வந்து நிறைய டிஃப்ரென்ஸாக நிறைய கண்ட்ரீஸில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரேட் பண்ணுவாங்க. ஒன்று ஏரியா மாதிரி இருக்கும், ஏரியா ஃபோர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண கேண்டில்ஸ். நெக்ஸ்ட்டு பார்ஸ், கேண்டில் பார்ஸ் இருக்கும். இதெல்லாமே பார்ஸில் இருக்கும். அதன் பார்த்திங்க அப்படின்னா ஹைக்கெனசி மேலே போகிற, அதாவது அப்பில் இருக்க கேண்டில்ஸ் எல்லாமே க்ரீனில் வரும். இதில் உங்களுக்கு வந்து டவுன் வரது எல்லாமே ரெட் கலரில் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஆங்கிளாக போகும். இதுக்கெல்லாம் தியரிஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் நமக்கு தேவையில்லை. நம்ம பண்ண போகிறது என்னென்னா ரெட் அண்ட் க்ரீன் கேண்டில்ஸில் தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு சாப்டர் இருக்குது பாருங்கள், இதுதான் மெயினான ஒன்று, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, இண்டிகேட்டர்ஸ். ஏது முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம இந்த ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணவே தேவையே இல்லாமல் ஒன்று இருக்கிறதுனா அந்த இண்டிகேட்டர்ஸ் தான். இதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி போனோம்னா 100% லாஸ் தான் ஆகும். இண்டிகேட்டர்ஸ் எப்பயுமே இந்த கேண்டில் மேலே போகும் கீழே போகணும் ஒரு எந்த இன்டிமேஷனும் பண்ணாது. இது கேண்டில் மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறுமே தவிர இதுக்கு பிஃபோரோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தராது. எல்லாமே ஆஃப்டர் தான். இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா தான் அதுவுமே க்ளோஸ் ஆகும். ஸோ அதுதான் இண்டிகேட்டர் பர்பஸ். இந்த பேஜில் தேவையே இல்லாமல் இங்கே கொடுக்குறது இந்த இண்டிகேட்டர்ஸ் தான். இந்த இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணது கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. தயவு செஞ்சு இது யாரும் யூஸ் பண்ணாதீங்க. நானும் எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, இது யூஸ் பண்ணதும் கிடையாது நான். ஸோ அதனால் இது க்ளோஸ் பண்ணிடலாம். ட்ரேடிங்கில் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் எது வந்தாலுமே அக்செப்ட் பண்ணணும். ப்ராஃபிட் வந்தாலும் அக்செப்ட் பண்ணணும், லாஸ் வந்தாலும். ப்ராஃபிட் வந்தால் அதிகமாக சந்தோஷப்படக்கூடாதுங்க, லாஸ் வந்தாலும் அதை நினச்சி வருத்தப்படாதீங்க. இதுதான் ட்ரேடிங் ரூல்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் சொன்னது கரன்சி பர்ஸ் எல்லாமே இது வந்து நம்ம அமௌண்ட் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கோம், அது இந்த டெபாசிட் பண்ணுறது டெபாசிட், விட்ராவல்னால் விட்ராவல்ஸ். ஸோ நம்ம இதில் எந்த மார்க்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம், கரண்ட்டாக நம்மளுக்கு எந்த டிஸ்பிளேல எது ஷோ ஆகுதோ அது இங்கே இருக்கும். ஓகேங்களா? இந்த கரன்சி பார் இதில் இருக்கும், அது 77% இருக்குது. ஸோ அது அப்படி இருக்குது. நம்ம யூஸ் பண்ணியிருக்குது டைம். நெக்ஸ்ட்டு இதுதான் மெயின் ஒன்று, எத்தனை டாலர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ டாலர்ஸில் தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்டியில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் ட்ரேடிங் ஜேர்னியை. ஐஎன்ஆர் வேணாம், யூஎஸ்டி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விட்ராவலுக்கும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு வந்து டெபாசிட்க்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நாம் யூஸ் பண்ண போகிறது யூஎஸ்டி. இது அப் அண்ட் டவுன் கேண்டிலோட சிக்னேச்சர்ஸ், நம்ம என்ன அப் பண்ணி கொடுக்கணுமா, அப் டவுன் கொடுக்காத டவுன், இது எல்லாமே வந்து இதில் தான் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து கண்டினியூவாக கிளிக் பண்ணவும் முடியாது, இதுவும் முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் வந்து ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஐடிஎம், ஓடிஎம், ஏடிஎம் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏடிஎம் அப்படின்னா அட் த மணி மீன்ஸ் நம்ம ஒரு டைமில் நம்ம ட்ரேட் கொடுக்குறோம். ஸோ அந்த டைமில் ப்ராஃபிட்டும் ஆகலை லாஸும் ஆகலை, அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் வந்துடுச்சு அப்படின்னா அது அட் த மணின்னு சொல்லுவோம். அவுட் த மணி ஓடிஎம் அப்படின்னா லாஸ் ஆயிடுச்சு, மணி வந்து லாஸ் ஆயிடுச்சுன்றத அவுட் த மணின்னு சொல்கிறாங்க. ஐடிஎம் அப்படின்னா ப்ராஃபிட்.
ஸோ நம்ம கொடுத்த சிக்னல்ஸ் நம்ம அப்புன்னு போட்டு அப்புன்னு சொல்லி கட்டியிருக்கோம். ஸோ அப்புன்னு ட்ரேட் கொடுத்துருக்கோம். அந்த ட்ரேட் வந்து ப்ராஃபிட் ஆயிடுச்சு அப்படின்னா ஐடிஎம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து வர கிளாஸில் ஓடிஎம் ஏடிஎம் இதெல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ இது இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஏடிஎம்னா என்ன, ஓடிஎம்னா என்ன, ஐடிஎம்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பைனரி ட்ரேடிங் நம்ம பண்ண போகிறது என்னென்னு சொல்லிட்டுன்னா கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கன்னா யூரோ யூஎஸ்டி ப்ரைமரி கரன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூரோ ஐஎன்ஆர்னா செகண்டரி கரன்சி. இதில் எது ப்ரைமரி கரன்சி அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டாக இருக்குது தெரியுமா, இதுதான் ப்ரைமரி கரன்சி. செகண்டாக இருக்கிறது செகண்டரி கரன்சி. ஸோ இது எந்த கரன்சி இங்கே ஃபஸ்ட்டில் இருந்தாலும் அது ப்ரைமரின்னு சொல்லுவோம். எந்த கரன்சி செகண்டில் இருந்தாலும் அது செகண்டரி கரன்சின்னு சொல்லுவோம். இதில் என்ன அப்படின்னு கேட்டோன்னா இந்த யூரோ வாங்க நமக்கு எத்தனை யூஎஸ்டி நமக்கு தேவைப்படுது, இந்த யூஎஸ்டி வாங்க நமக்கு எத்தனை ஐஎன்ஆர் தேவைப்படுது, இந்தியன் மணி தேவைப்படுது. இதுதான் வந்து இந்த மார்க்கெட். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு மார்க்கெட் ஃபுல்லாக பைனரி யூஸ் ஆகும், உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது. ப்ரைமரி கரன்சி. ஸோ ப்ரைமரி கரன்சி இருக்கு தெரியுமா, இந்த யூரோ. இந்த யூரோவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது மார்க்கெட் வில் கோ டு அப். ஓகேங்களா? எப்படி மார்க்கெட் அப்படின்னா ஃபஸ்ட் இருக்குது ப்ரைமரி கரன்சியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த மார்க்கெட் வந்து மேலே போகும்னு அர்த்தம். இதுவே ப்ரைமரி கரன்சியோட வேல்யூ கம்மியாச்சு அப்படின்னா டிக்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வில் கோ டு டவுன். ஸோ இந்த மார்க்கெட்டோட அப் அண்ட் டவுனை வந்து முடிவு பண்ண போகிறது எதுன்னா நம்மளோட ப்ரைமரி கரன்சி தான். ஸோ ப்ரைமரி கரன்சி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் நிறைய இருக்குது. யூரோப்பியன்ஸ் கண்ட்ரி, இது வந்து யூஎஸ்டி நம்ம யூஎஸ் கண்ட்ரீஸ், இதை ஐஎன்ஆர்னா அமெரிக்கன், ஏயூடி அப்படின்னா ஆஸ்திரேலியன்ஸ் கரன்சி, இது மாதிரி நிறைய வரும் உங்களுக்கு. இதெல்லாம் வரப்போகிற சாட்ஸில் நம்ம பார்க்கலாம். இதில் இருக்கும் பாருங்களேன். யூரோ இது வந்து நியூசிலாந்து, ஜிபிபின்னா பிரிட்டிஷ் கண்ட்ரீஸ் வரும். இதெல்லாம் ஜேபிஒய் அப்படின்னா ஜப்பானு, உங்களுக்கு பாகிஸ்தான் இருக்குது, நெக்ஸ்ட்டு நிறைய கண்ட்ரீஸ் இருக்கும், ஆஸ்திரேலியா இருக்குது. சிஹெச்எஃப் அப்படின்னா வந்து கனடா ப்ளஸ் சிஹெச்எஃப்னா சைனா. இந்த மாதிரி நிறைய கரன்சி வந்து நிறைய இதில் இருக்கும். ஸோ பார்த்து இதெல்லாம் வந்து நம்ம கரன்சி பேர் சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஸோ பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுறவங்களா எதுவாக இருந்தாலும் சரி, ஓடிசி மார்க்கெட் சூஸ் பண்ணாதீங்க, ரியல் மார்க்கெட்டில் போய் ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் நான் சொல்கிறது. ஓகேங்களா? இது எல்லாமே இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட ப்ராஃபிட் பர்சன்டேஜுமே உங்களுக்கு எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து சிம்பிள் பேசிக் பைனரி சார்ட். ஓகேங்களா? இந்த பைனரி சார்ட்டில் இதுதான் இருக்குது எல்லாமே. இனி வரப்போகிற கிளாஸஸில் எல்லாமே உங்களுக்கு ட்ரெண்ட் லைன்னா என்ன, ஓகேங்களா, ட்ரெண்ட் லைன்னா என்ன, ட்ரெண்ட்னா என்ன, அப் ட்ரெண்ட்னா என்ன, டவுன் ட்ரெண்ட்னா என்ன. இப்போ நம்ம சொன்னோம்னா ப்ரைமரி கரன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது மார்க்கெட் மேலே போகுது, செகண்டரி கரன்சி வந்து கம்மியாகும். ஓகேங்களா? அதாவது நெக்ஸ்ட் செகண்டரி கரன்சி வந்து கம்மியாகும் அந்த டைமில். இதே வந்து ப்ரைமரி கரன்சி வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் கீழே போகுது. அந்த டைமில் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து டவுனில் போகும், கேண்டில்ஸ் எல்லாமே டவுனில் போகும். அது வந்து ஒரு ட்ரெண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதிலெல்லாம் எப்படி நம்ம ப்ராஃபிட் பண்ணுறது, நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து வரக்கூடிய சார்ட்ஸில் உங்களுக்கு கிளாஸில் உங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் பேசிக் கிளாஸஸ். ட்ரேடிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஒரு ஃபுல்லாகவே ட்ரேடிங்னா என்ன அப்படின்னா கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம் பைனரி ஆப்ஷன்ஸில். ஃபஸ்ட்டு கரன்சி இருக்குது ப்ரைமரி கரன்சி, செகண்டில் இருக்குது செகண்டரி கரன்சின்னு சொல்லுவோம். ப்ரைமரி கரன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது மார்க்கெட் வேல்யூ அப் ஆகும், ப்ரைமரி கரன்சி டிக்ரீஸ் ஆகும்போது மார்க்கெட் வில் பி டவுன் ஆகும். இதுதான் உங்களுக்கு மார்க்கெட் ஃபுல்லாக. இது ப்ராஃபிட்டை வந்து ஐடிஎம், ஓடிஎம், ஏடிஎம்னு சொல்லுவோம். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபஷ்னலாக ஒரு ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ். இதுமாரி நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. இதுக்கப்புறம் வர கிளாஸஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சு ப்ராப்பராக ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் ஃபஸ்ட்டு கிளாஸ் உங்களுக்கு. இனி வரக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே இதுக்கு அடுத்தடுத்து அட்வான்ஸ்டாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.